உங்களை நம்ப வைக்க நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றதெல்லாம் சத்தியம் சார். சத்யா, என்னம்மா இது? என் நிலைமையை புரிஞ்சுக்காம என் கேரக்டர் சந்தேகப்பட்டீங்களே சார். நான் சென்னைக்கு வந்து இறங்கின முதல் நாள் ராத்திரி உங்க பொண்ணுக்கு ரவுடிங்களால பிரச்சனை வந்தது எல்லாம் உண்மைதான் சார். அதுல நான் எந்த நாடகமும் பண்ணல. என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டீங்களே, அந்த வார்த்தையை தான் என்னால நம்ப முடியல சார். அது செல்வநாயகியை ரீச் பண்ண உங்க கம்பெனியை யூஸ் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். நான் எந்த தப்பும் செய்யல. ஐயோ, என்னம்மா இவ்ளோ பெரிய காயமாயிடுச்சு? பரவாயில்ல சார், நீங்க என்ன துரோகின்னு சொன்னதை விட இது ஒண்ணு பெரிய காயம் இல்ல. ஐ எம் ரியலி சாரிமா. உன் அக்கா வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதுக்காகத்தான் நீ சென்னை வந்திருப்பேன்னு என்னால எப்படிமா கற்பனை பண்ண முடியும்? என் அக்கா தேவி செத்துட்டான்னு செல்வநாயகி நினைச்சிட்டு இருக்கா. அவ உயிரோட இருக்கிற ரகசியம் மட்டும் செல்வநாயகிக்கு தெரிஞ்சது அக்காவோட சேர்த்து எங்க குடும்பத்தையே கூண்டோட அழிச்சிருவா சார். அதனாலதான் என்னால செல்வநாயகி கூட நேரடியா மோத முடியல. இதுக்காக தான் நான் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். நிச்சயத்தை நிறுத்தினேன். சார், இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பலன்னா எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க சார். என்ன கழுத்து நெரிச்சு கொன்னுடுங்க சார். கொன்னுடுங்க சார். என்ன கொன்னுடுங்க. இருமா, அவசரப்படாதம்மா. உன்னை நம்புறேம்மா. என் அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அபிய நேரடியா பார்த்து பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனா தேவி இறந்துட்டான்னு செல்வநாயகி அவரை நம்ப வச்சுட்டாங்க சார். அதனால அவரு மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தாமா. தேவி உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா செல்வநாயகி ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. நான் சாகிறத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல சார். ஆனா என் அக்கா வாழணும். தேவி வாழ்க்கைய பாழாக்கி வயித்துல கருவோட கொல்ல பார்த்த அந்த ஈவு இறக்கம் இல்லாத செல்வநாயகிய நான் சும்மா விட மாட்டேன் சார். நான் பழி வாங்கியே தீர்வேன். என் அக்காவையும் அபியோட சேர்த்து வச்சே தீர்வேன் சார். சார், நான் சொல்றதெல்லாம் பொய் கட்டுக்கதைன்னு இன்னும் நினைக்கிறீங்களா சார்? இல்லம்மா, எனக்கு செல்வநாயகிய பத்தி அவளுடைய கேரக்டர் எப்படி, அவளுடைய அராஜகம், பணபலம், பதவி வெறி எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை நம்புறேம்மா. நீ துரோகி இல்ல, சூழ்நிலை கைதி. அதனால நான் உன்னை மன்னிக்கிறேம்மா. இந்த ஒரு வார்த்தை கேக்குதா சார் நான் இங்க வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஆனா சத்யா, நீ எங்க தொடக்கூடாதோ அங்க தொட்டிருக்க. செல்வநாயகி சம்பந்தப்பட்ட சில மோசமான விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்குமா. அவ சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபமா அவளை பழி வாங்க முடியவே முடியாது. ஏதோ நடக்கக்கூடாத சில கசப்பான சம்பவங்கள் உங்க அக்கா வாழ்க்கையில நடந்துருச்சு. அவ உயிர் பிழைச்சு புத்திசாலித்தனமா ஊருக்கு ஓடி வந்துட்டா. அதுதான் கரெக்ட். அது போல நீயும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருமா. ஊருக்கு திரும்பி போயிடு. அபிய மறந்துட்டு தேவிய வேற வாழ்க்கையை ஏத்துக்க சொல்லு. அதுதான் அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. நீ ரொம்ப நல்லவன். அதனாலதான் நான் உனக்கு இந்த அட்வைஸ் சொல்றேன். எப்படி சார்
என் அக்கா அபி கிட்ட தான் வாழ்க்கையவே கொடுத்திருக்கா. அவ வயித்துல அபியோட குழந்தைய சுமக்கிறா. அந்த கரையை எப்படி சார் துடைக்க முடியும்? அந்த கருவை என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியுதுமா. ஆனா முதல் கோணலா இருக்கிறது முற்றிலும் கோணலா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை கிடைக்கிறதே இல்லைம்மா. வீட்டுல பேசி நல்ல முடிவா எடுங்க. ஏன்னா செல்வநாயகியை எதிர்த்து நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இல்ல சார், என் அக்காவும் இதேதான் சொன்னா. செல்வநாயகியை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த வீட்டுக்குள்ள நுழைய கூட முடியாதுன்னு சொன்னா. ஆனா நான் செல்வநாயகிய பார்த்தேன். அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அபிக்கும் பூஜாவுக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனையே நிறுத்தினேனே சார். இவ்ளோ பண்ண எனக்கு என் அக்காவை அபியோட சேர்த்து வைக்க முடியாதா சார்? இதெல்லாம் நீ செல்வநாயகிக்கு தெரியாம பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி கிடையாது. செல்வநாயகிங்கிற நெருப்பு கோட்டை தாண்டி நீ அபிய கூட்டிட்டு போய் உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. முடியும் சார். முடியவே முடியாதுமா. என்னால முடியும்னு நான் முழு மனசா நம்புறேன் சார். அந்த போராட்டத்துல உன் உயிர்தாம்மா போகும். போட்டும் சார். என் அக்காவுக்காக, அவ குழந்தைக்காக, என் குடும்ப மானத்தை காப்பாத்த என் உயிர் போனாலும் போட்டும் சார். தேவி அவ காதலனோட சேர்த்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். சொன்ன வார்த்தைக்காக உயிரை கூட கொடுப்பா சார் இந்த சத்தியா. சத்யா, உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இது தப்பாயிடும். உன் உயிர் மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார் உயிரும் போயிடும். என் பேச்ச கேளுமா. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கு செஞ்ச துரோகத்துக்கும் மன்னிப்பு கேட்கதா சார் நான் கோயிலுக்கு வந்தேன். நீங்களும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டீங்க. இது போதும் சார், நான் கிளம்புறேன். செல்வநாயகிக்கு எதிரான என் நியாயமான போராட்டத்தை தனியாளாவே நான் நடத்திக்கிறேன் சார். நான் செத்தாவது என் அக்காவையும் அவ குழந்தையும் வாழ வைப்பேன். அதுக்கு இந்த தெய்வம் எனக்கு துணையா இருக்கும் சார். நான் வரேன் சார். சத்யா, உன் தைரியத்தை பாராட்டுறேன். அநியாயத்துக்கு எதிரான உன் போராட்டத்தை மதிக்கிறேன். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ தனியா போராட வேண்டாம். உன் போராட்டத்துக்கு நானும் துணையா இருக்கேன். சார், எனக்கு புரியல. நீங்க எப்படி சார் எனக்கு? உன் அக்காவுக்கு நியாயம் கிடைக்க உயிரையும் தருவேன்னு நீ இவ்வளவு துணிச்சலா சொல்லும் போது உன் லட்சியத்துல ஜெயிக்க நான் உதவி பண்ணலன்னா அப்புறம் நான் மனசாட்சி இல்லாத மனுஷன் ஆயிடுவேம்மா.